ஏன்னா கடைசியாக போய் தோத்தாலுமே என்னது தான் தோத்தன் தான். அதாவது நான் புதுசாக படிக்கிறவன் வந்து 100 கொஷின் போட்டு தோத்தாலுமே அவன் என்ன தான் தோத்துறான் தான். நமக்கு வந்து 170 கொஷின் கட் ஆஃப்னா 169 கொஷின் போட்டு தோத்தாலுமே என்ன தான் ஆச்சு, தோத்துட்டோம் தான். திருப்பி என்ன தான் பண்ணோன்னா அகைன் ரீஸ்டார்ட் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு 30 நாளை கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இவங்களுடைய வெற்றி. ஏன்னா வேக்கண்ட்டும் கம்மி, நீங்கள் பிரித்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ தான் இருக்கும். ஒரு கம்யூனிட்டிக்கு பார்த்தோன்னா 400 500 600 அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு அப்படியே நிற்கும். எல்லாமே போய் நம்ம பார்த்தோன்னா அப்படின்னும் போது நம்ம வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கிறோடைய வேகத்தை வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்தணும். வேகத்தை அதிகப்படுத்தணும் இல்லை, அது எப்படி படிக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிற டைமில் ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஸ்மார்ட்டாக படித்து அழகாக எங்கே கிடைக்கணும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. 10 ஃபுல் டெஸ்ட்டு தொடர்ச்சியாக எழுதுங்க. டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, எப்படி நம்ம ஸ்கோரிங் எங்கெங்கெல்லாம் அவுட் ஆகுதோ அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக வந்து வெற்றி பெற்றலாம்.